ஆல்ரைட். சரி. இப்ப நாங்க வந்து ஆல்ரெடி இந்த யுனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் எப்படி கெதர் பண்ற இந்த சப்ஜெக்ட்ட பார்த்துக்கிறோம். சரி. இதுதான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கையில தந்திக்கிறோம். அந்த பிடிஎஃப்ல இருந்து உங்களோட ஆன்சர்ஸ நீங்க என்ன செய்ய வேணும்? நீங்களாவே ரெடி பண்ண வேணும். சோர்சஸ் எங்க இருக்குது? என்ன மாதிரி எங்கிருந்து எடுக்கிறன்ற இந்த சப்ஜெக்ட் சொல்லி தந்திக்குது. அதே மாதிரி உங்ககிட்ட பிடிஎஃப் ஒண்ணு தந்திக்குது. அதுல என்னென்ன கேள்விகள் கூட இவ்வளோ காலத்துக்கு வந்திருக்குது. அந்த கேள்விகள்ல இன்க்ளூட் பண்ண வேண்டிய அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண போக்குல உங்களோட ஆன்சர்ல இன்க்ளூட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன. இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸையும் டீட்டெயிலா பார்த்தோம். இன்றைக்கு இன்றைக்கு கிளாஸ்ல எங்கட கிளாஸ்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, சில கேள்விகள் அந்த சில கேள்விகளுக்கு எப்படி உண்மையிலே இந்த ஆன்சரை எடுக்கிற சோர்ஸ்ல இந்த ஆன்சரை எடுக்கிறன்ற சம்பந்தமா ஒரு சின்ன விளக்கம் கொண்டு போகும். சரி. ஆல்ரெடி பார்த்தது தான். யூனிவர்சிட்டி வெப் பேஜுக்கு நாங்கள் போயிட்டு பார்த்துக்கிறோம். என்ன என்ன மாதிரி இருக்குது யூனிவர்சிட்டி வெப்சைட் இந்த சப்ஜெக்டை பார்த்துக்கிறோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கைடு ஒன்று பண்ணுறதுக்காக சில கேள்விகள், அந்த கேள்விகள் சில விஷயங்கள் இன்டர் கனெக்டடான விஷயங்கள். இன்டர்வியூக்கான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களோட வேலை. சரி. ரெண்டு விஷயம் இருக்குது. அட்லீஸ்ட் உங்களோட ஆன்சர் 2 மினிட்ஸ் ஆலும் என்ன செய்ய வேணும்? கண்டினியூவாக பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ண வேணும். ரைட். அந்த மாதிரி ஒரு ஆன்சரை நீங்க என்ன செய்ய வேணும்? கட்டாயம் பில்ட் பண்ண வேணும். ரைட். 2 மினிட்ஸ் அட்லீஸ்ட் என்ன செய்ய வேணும்? அந்த ஆன்சரை நீங்க பேச வேணும். ரைட். அதுக்கேத்த மாதிரி அந்த அளவு நீளமான ஒரு ஆன்சரை தான் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ரைட். அப்படி இல்லாம அந்த அளவு நீளமான ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிறதுன்றது வந்து பிழையான வேலை. ரைட். அது இன்டர்வியூல நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு மேஜர் ரீசனாக மாறும். ரைட். கட்டாயம் அந்த நோட்ஸ் என்ன செய்யுங்க? எழுதி வைங்க. Let me share my screen to write certain things down with my other device. Let's see. ஆல்ரைட். இப்ப உங்களோட பிடிஎஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள் இருக்குது. சில கேள்விகள் யுனிவர்சிட்டியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. யுனிவர்சிட்டி லொகேஷன், யுனிவர்சிட்டி இருக்கிற நாடு, லொகேஷன், யுனிவர்சிட்டியோட சரவுண்டிங்ஸ், யுனிவர்சிட்டியில உள்ள ஃபெசிலிட்டீஸ், நீங்க அப்ளை பண்ற கோர்ஸ்ட மொடியூல்ஸ், அதோட அசெஸ்மென்ட் மெத்தட்ஸ். இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் உங்களோட கோர்ஸோட, உங்களோட யுனிவர்சிட்டியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த விஷயங்கள் கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டாம்? தரோவாக ரீட் பண்ணப்பட வேணும். அதாவது தரோவாக ரிசர்ச் பண்ணப்பட வேணும். ரைட். இப்ப உதாரணத்துக்கு இப்போ சொல்லுவோமே, நான் வந்து கொஸ்டின்ஸ் ஒரு சீக்வன்ஸாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக எடுத்து வைக்கிறேன். சரி. இப்போ யுனிவர்சிட்டின்னு வரப்போக்குல, ரைட். இப்போ யூனிவர்சிட்டின்னு வரப்போக்குல உங்களோட யூனிவர்சிட்டியில சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். யூனிவர்சிட்டி இருக்கிற நாடு, உதாரணத்துக்கு யூகேன்னு சொல்லுங்களேன். யூகே பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். கரன்சி, யூகேட கரன்சி என்ன, உங்களோட நாட்டோட கம்பேர் பண்ண போக்குல அதோட ரேட் எப்படி மாறுது. ஒரு ரஃப் அமௌண்ட், ரவுண்ட் அமௌண்ட் ஒன்று. இப்போ சொல்லுவோம், இன்றைக்கு யூகேட பவுண்ட் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 408 ருபீஸ் அண்ட் இத்தனை சென்ஸ்ன்றதை விட 410 ருபீஸ், அப்படி இல்லைன்னா 400ன்னு சொல்லி ரவுண்டான நம்பர் ஒன்று என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சிருக்கேன். அப்ப அடுத்தது சில பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், முக்கியமான பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நடந்து யூகேயை பொறுத்த வரைக்கும், யூகேன்றது வந்து யுனைடெட் கிங்டம்ன்றது வந்து சில நாடுகள் சேர்ந்து வர ஒரு கண்ட்ரி. அப்போ யுனைடெட்னு சொன்னா ஒருமித்த கிங்டம், ஒரு ஒரு வல்லரசுன்ற மாதிரி வரும். ஸோ நீங்க என்ன செய்ய வேணும்டா, யூகேல எத்தனை நாடுகள் இருக்குது, எத்தனை நாடுகள் சேர்ந்து யூகே, அதுல இங்கிலாந்து, அதே மாதிரி அதோட தலைநகரம் லண்டன். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் என்ன செய்ய வேணும்? யூ ஹேவ் டு கெதர். ரைட். அப்ப கட்டாயம் யூகே பத்தின ஃபுல்லான ஐடியா, அதே மாதிரி ரஃப்லி என்ன மாதிரியான எத்னிசிட்டிஸ் இருக்குது, ஸ்டோரிய அதுல பத்தின முக்கியமான ஸ்டோரிஸ். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க என்ன செஞ்சுக்க வேணும்? யூகேன்னு சொல்லி வரப்போக்கில் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அடுத்தது யூனிவர்சிட்டி லொகேஷன். இப்ப நீங்க யூகே, சரி, இருக்கிற இடம் வந்து நாடு யூகே.
அடுத்தது யூனிவர்சிட்டி லொகேஷன். யூகேல எங்க இருக்குது? யூனிவர்சிட்டி யூகேல எங்க இருக்குது? ரைட். நீங்க குளோசெஸ்டர் யூனிவர்சிட்டின்னு சொன்னாலும் சரி, கொவென்ட்ரின்னு சொன்னாலும் சரி, அந்த லொக்கேஷனை பத்தின முக்கியமான டீட்டெயில்ஸ். உதாரணத்துக்கு நீங்க வந்து எக்ஸாக்டா சொல்லேலும் அறிக்கையணும் என்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. சரி, என்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்றதை விட சில இடங்களும் என்ன செய்யணும், மென்ஷன் பண்ண வேணும். டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அட்ராக்டிவான பிளேசஸ் இருக்குது, கிரீனரியான பிளேசஸ் இருக்குது, இதெல்லாம் நாட் கவுண்ட் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு மென்ஷன் அட்லீஸ்ட் ஒன் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது, அதுலேயும் எனக்கு இந்த பிளேஸை விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி நீங்க ரெடி ஆகணும். ஸோ இட் இஸ் அப்பான் யூ. யூ ஹாவ் டு சர்ச் அபவுட் த யூனிவர்சிட்டி அண்ட் த லொகேஷன். யூ ஹாவ் டு சர்ச் வாட் ஆர் த ஸ்பெஷல் திங்ஸ், வாட் ஆர் த ஃபேமஸ் பிளேசஸ், ரைட், அந்த டூரிஸ்ட் பிளேஸ். அடுத்து அதே மாதிரி அதோட கிரைம் ரேட், இப்போ அந்த ஏரியாவில் வந்து யூனிவர்சிட்டி லொக்கேஷன் கிரைம் ரேட் என்ன, அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் எப்படி, ரைட். இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க டீட்டெயிலாக தேட வேணும். சரி, இப்போ பொதுவாக சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற லொக்கேஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிற இடங்களா இருக்கு. ஸோ அந்த விஷயத்தையும் என்ன செய்ய வேணும், நீங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இதுல முக்கியமாக மென்ஷன் பண்ணாத பாயிண்ட்ஸும் உங்களோட பிடிஎஃப்ல இருக்குது. நீங்க அதையும் என்ன செய்யுங்க, ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டி லொக்கேஷன் அதோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்ன செய்யும் வரும். ஸோ யூனிவர்சிட்டி லொக்கேஷன், யூகே, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் தான் கம்பேர் பண்ணி கேட்பான். இப்ப நீங்க யூகே யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க, அது சரி, ஏன் நீங்க வேற ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணல? வேற யூனிவர்சிட்டி இருக்குது நியூசிலாந்துல, வேற யூனிவர்சிட்டி இருக்குது கனடால, வேற யூனிவர்சிட்டி இருக்குது ஆஸ்திரேலியால, வேற யூனிவர்சிட்டி இருக்குது வேற வேற நாடுகள்ல. சைப்ரஸ் ஐலாண்ட் சொல்லி இழுத்து கொண்டே போயிலும் பொதுவாக நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அட்வர்டைஸ் பண்ணுற, அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேறு வேறு வேலைகள் செய்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் போது அதுலேயும் முக்கியமாக அவங்களோட ஹோம் கண்ட்ரிலையும் என்ன செய்யுது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஹோம் கண்ட்ரியில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் வந்து காஸ்ட் உங்களுக்கு காஸ்ட் குறைய, செலவு குறைய, ஹோம் சிக் வராது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தும் நீங்க யூ ஆர் செலக்டிங் அ யூனிவர்சிட்டி இன் த யூகே. ஸோ இது ஒரு கண்ட்ரடிக்ட் ஆகிற பாயிண்ட் தானே. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ஏன் ஸ்பெஷலி யூகே இவ்வளோ எல்லாமே. ஸோ இந்த யூகே யூனிவர்சிட்டியே செலக்ட் பண்ணீங்கன்ற ஒரு பாயிண்ட். அடுத்தது ஏன் அந்த நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டிஸை விடுத்து யூகே செலக்ட் பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட உண்டு, பட் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ண வேணும். இதுக்கு கம்பேர் பண்ணாமல் ஆன்சர் பண்ண. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம். சரி, ஸோ இந்த மாதிரியான வித்தியாசம் உண்டு இருக்குது. அதை நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேண்டும். ஸோ யூகே லொக்கேஷன், யூனிவர்சிட்டி லொக்கேஷன். ஸோ இதை தாண்டி இன்னொரு கேள்வி வரலாம். என்னண்டா, நிறைய கேள்வி இருக்குது, பட் நான் உங்களுக்கு ஒரு மெப்பொண்டு மாதிரி போட்டு காட்டி கொண்டு போறேன். லொகேஷனை பார்த்துரும். ரைட். அடுத்தது வை இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸை செலக்ட் பண்றீங்கன்ற கேள்வி என்ன செய்யலும் வரையல். ஏன் இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸை செலக்ட் பண்றீங்கன்ற கேள்வி வரையும். இப்போ சொல்லுவேன், உங்களோட யூனிவர்சிட்டியில நீங்க செலக்ட் பண்ணிக்கிற கோர்ஸை பத்தின கேள்வி. ரைட், கோர்ஸை பத்தின கேள்வி. உங்களோட இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிக்கிற அந்த கோர்ஸை பத்தின கேள்வி வரப்போக்குல 2-3 விஷயங்கள் நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேணும். இந்த கோர்ஸை செலக்ட் பண்றதுக்கான உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன, ஃபியூச்சர் பிளானை வச்சு தானே நீங்க என்ன செய்றீங்க, இந்த கோர்ஸை செலக்ட் பண்றீங்க. ஃபியூச்சர் பிளானை வச்சு தான் இந்த கோர்ஸை செலக்ட் பண்றீங்க. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இப்போ நீங்க ஸ்ரீலங்காக்கு ரிட்டர்ன் ஆகி என்ன செய்ய போறீங்க? ஸ்ரீலங்காக்கு ரிட்டர்ன் ஆக போறீங்க, ரிட்டர்ன் ஆகி என்ன செய்ய போறீங்க, ரைட். இன்டர்ன்ஷிப்ஸை பத்தின கேள்வி. இன்டர்ன்ஷிப்பை வந்து என்ன செய்ய போறீங்க, அந்த நாட்டில் இன்டர்ன்ஷிப்பை செய்ய போறீங்கல்ல, அதே மாதிரி அந்த நாட்டில் ஜாப் அப்ளை பண்ற மாதிரியான கேள்வி. நாங்க பெரும்பாலும் ஜாப் அப்ளை பண்ண போற இல்ல, ஜாப்புக்கு போற இல்லைன்னு சொல்லுவோம், ரைட். இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் அவைலபிள் இந்த சப்ஜெக்ட் சொல்லுவோம். ரிசர்ச் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போவோம். ரிசர்ச்சுக்கான நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ரிசர்ச்சுக்கான மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை சொல்ல போறோம். அடுத்தது கட்டாயம் சொல்ல போறது, ஸ்ரீலங்காக்கு ரிட்டர்ன் ஆக போறோம். நீங்க ஸ்ரீலங்கால உங்களோட பிளான் என்ன, ரைட். இந்த ஃபியூச்சர் பிளானுக்கு நீங்க ஆல்ரெடி என்ன ஸ்டெப்ஸ் வச்சுக்கிறீங்க, ரைட். ஆல்ரெடி என்ன ஸ்டெப்ஸ், சில நேரம் நீங்க என்ன செஞ்சுப்பீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து என்ன செஞ்சுப்பீங்க, முடிச்சுப்பீங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சுப்பீங்க. ஸோ அந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் ஆல்ரெடி யூ ஹேவ்
ஆன் த பாத். நீங்க வந்து அந்த பாத்ல தான் என்ன செஞ்சுக்கிறீங்க? அ போயிட்டு கொண்டிருக்கிறீங்க. ஸோ அந்த விஷயங்கள எம்பசைஸ் பண்ண வேணும். ஸோ நான் இந்த ஐ ஹேவ் ஆல்ரெடி டேக்கன் தீஸ் ஸ்டெப்ஸ் அ டுவர்ட்ஸ் மை கோல். இந்த கோலுக்காக நான் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள தான் செஞ்சு கொண்டு போறேன். இது இந்த டாப் அப் டிகிரி அப்படி இல்லன்னு சொன்னா, இந்த டிகிரி எனக்கு இவ்வளோ முக்கியம். இது எனக்கு இவ்வளோ தேவைன்றத எம்பசைஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த கோர்ஸ் அது வந்து உங்களோட ஃபியூச்சர் பிளானோட அலைன் ஆகி போகுதுன்றத சொல்ல வேணும். அதே மாதிரி ஃபியூச்சர் பிளான்றது வேறொரு கேள்வி, அந்த கேள்விக்கும் ரெடியாக வேணும். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் தான், ஆக முக்கியமான விஷயம், கோர்ஸ்ட மொடியூல்ஸ பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். வெப்சைட் இருக்குது. உங்களோட யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்ல கோர்ஸ் மாடியூல்ஸ் நாங்க லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம். அதுக்கு போங்க. அந்த மாடியூல்ஸுக்கு போங்க. மாடியூல்ஸ் உள்ள கோர்ஸ் மாடியூல்ஸ்ல என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, எது எது கம்பல்சரி, எவ்வளோ கிரெடிட் எவ்வளோ கிரெடிட்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி கட்டாயமான விஷயம் தான் என்னென்ன மெத்தட்ல எஸ்எஸ் பண்ண போறாங்க. என்னென்ன மெத்தட்ல அசஸ் பண்ண போறாங்க. எக்ஸாம்ஸ் எப்படி இருக்க போகுது? இவாலுயேஷன் எப்படி இருக்க போகுது? ஸோ இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க டிகிரி எடுக்க போறீங்க. அதாவது உங்களோட டாப் அப் டிகிரி எடுக்க போறீங்க. இந்த அசஸ்மெண்ட்ஸால தான் உங்களோட கிரேடிங் சீக்க போகுது. உங்களோட யூனிவர்சிட்டி கிரேடிங் சீக்க போகுது. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுறீங்களா? செகண்ட் கிளாஸா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட இந்த எக்ஸாம்ஸ்ல தான் இருக்க போகுது. எல்லாருக்கும் விருப்பம் நல்ல ஒரு ரேங்கிங்ல யூனிவர்சிட்டி ரேங்கிங்கோட பாஸ் ஆகிறது தான். ஸோ இந்த விஷயங்கள் கட்டாயம் பார்க்கப்பட வேணும். மொடியூல்ஸ் என்ன என்ன மாதிரி அசஸ் பண்றாங்க, மொடியூல்ஸ்ல உள்ள அது எது எது கம்பல்சரி, எது எது சாய்ஸ்ல இருக்குது, உங்களுக்கு விருப்பமான மொடியூல் என்ன, இந்த எல்லா விஷயங்களையும் கட்டாயம் என்ன செய்ய வேணும், அனலைஸ் பண்ண வேணும். சரி, இந்த கோர்ஸ் மாடியூல்ஸ் எப்படி உங்களோட இந்த ஃபியூச்சர் பிளானோட கனெக்ட் ஆகுது? ஃபியூச்சர் பிளானோட உங்களோட மொடியூல்ஸ் கனெக்ட் ஆக வேணுமே. எது கூட கனெக்ட் ஆகுது, இந்த விஷயங்களும் என்ன செய்ய வேணும், உங்களோட ஆன்சர்ஸ்ல இருக்க வேணும் கட்டாயம். ரைட். அப்ப கோர்ஸை பத்தி ஃபுல்லா ஒரு டீட்டெயிலா தெரிஞ்சிருக்க வேணும். அதுலயும் குறிப்பாக உங்களுக்கு சில பாயிண்ட் சொல்ல, கோர்ஸ் மொடியூலை பத்தி சொல்ல போகல சில ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. முக்கியமான சில ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அது உங்களுக்கு அதை பார்க்கலாம். ஸோ பெட்டர் அந்த மொடியூல பார்த்து அந்த மொடியூல்ல உள்ள உங்களுக்கு சப்போர்ட்டா ஈக்கிற அந்த ப்ரொஃபசர்ஸ் மாற பத்தின ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்துக்கொள்றது நல்ல. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது, நான் குயிக்கா போறேன். சரி, இப்போ நீங்க கட்டாயம் அந்த கோர்ஸ் மொடியூல்ன்ற உங்களோட ஆன்சருக்கு, உங்களோட கொஸ்டினு கீழே நீங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர்ல இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. ரைட், குயிக்கா சொல்லி கொண்டு வந்ததுல நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். வை திஸ் யூனிவர்சிட்டி? ஆக முக்கியமான கேள்வி. ஏன் இந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணீங்க? வை திஸ் யூனிவர்சிட்டி? ஏன் இந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணீங்கன்றதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. யூகேல நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. யூகேல நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலுமே கூட நீங்க ஏன் இந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணீங்கன்றதுக்கான காரணம் என்ன செய்யப்பட வேணும், சொல்லப்பட வேணும். இப்போ யூகே, நான் மேலே போயிட்டு வரேன். யூகே யூனிவர்சிட்டி ஒன்றை செலக்ட் பண்றதுக்கான காரணத்துல உங்களுக்கு சொல்லி, குளோபலி ரெக்கக்னைஸ்டான டிகிரியை தார கண்ட்ரீஸ்ல உண்டு. அதுவும் குறிப்பா டாப் கிரேட்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல அட்லீஸ்ட் 100 உள்ளுக்கு 20 யூனிவர்சிட்டிஸாலும் எங்க இருக்குது, யூகேல இருக்குது. அதை எம்பசைஸ் பண்ண வேணும். அதே மாதிரி நான் சொல்றேன், இப்ப இதுக்கு வந்து சில ரிசர்ச்சல் செஞ்சுக்கிறாங்க. சரி, இப்போ யூனிவர்சிட்டி ரேங்கிங்கை பார்க்கறதுக்கு யூகேல உள்ள யூனிவர்சிட்டிஸ்னாலும் சரி, வேற நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டிஸ்ட ரேங்கிங்கை பார்க்கறதுக்கு, அவங்களோட அவார்ட்ஸை பார்க்கறதுக்கு எல்லாம் உங்களுக்கு வெப்சைட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை ரிசர்ச் செஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட், பெட்டர் டு ப்ரொவைட் தெம் ஆல்சோ. அவங்களையும் இப்ப சொல்லுவோமே, கியூஎஸ் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரெக்கார்டிங் படி, அவங்களோட ரேங்கிங் படி யூகேல 20 ஆஃப் இத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, இந்த யூகேல எத்தனை எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதுவும் டாப் 100ல டாப் 10ல எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் என்ன செய்யலும் பார்க்கலும். சரி, அதுல உங்களோட ஆன்சர்ல இன்வால்வ் பண்ண வேணும். ரைட், அது இன்வால்வ் பண்ண வேணும். அடுத்து நான் யூனிவர்சிட்டிக்கு வரேன். அதுதான் முக்கியமான வந்த கதை. யூனிவர்சிட்டியை ஏன் செலக்ட் பண்ணீங்க? இப்போ கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி இருக்குது, குளோசெஸ்டர் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ கோவென்ட்ரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஏன் மற்ற யூனிவர்சிட்டிஸை ரிஜெக்ட் பண்றீங்கன்னு ஒரு காரணம் இருக்க வேணும் தானே. உண்மையிலே அந்த கோர்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இருக்குதா, இல்ல மற்ற யூனிவர்சிட்டிஸ்லயும் இருந்தா ஏன் அந்த யூனிவர்சிட்டிஸை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? அதுக்கான காரணம் என்ன?
ஸோ அதைகளையும் இன்வால்வ் பண்ண வேணும். ஸோ வை திஸ் பெர்டிகுலர் யூனிவர்சிட்டின்றது வந்து ஆக முக்கியமான ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் 2 மினிட்ஸுக்காலும் பேசுறதுக்கு ரெடியாக வேணும். நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எனக்கு கட்டாயம் அதை டைப் பண்ணினா நீங்க ஆல்ரெடி எழுதின ஆன்சரையும் அனுப்புங்க. அதை வாய்ஸ் நோட் ஒன்று போட்டு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையும் கட்டாயம் என்ன செய்யுங்க, அந்த வாய்ஸ் நோட்டையும் போடுங்க. ஸோ யூனிவர்சிட்டி முக்கியம். யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்றீங்க, அதில் உள்ள கோர்ஸ் மாடியூல்ஸை பற்றியும் சொல்லேலும், அந்த கேள்வி வரப்போக்குள்ள ஃபியூச்சர் பிளானையும் பற்றி சொல்லேலும். ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் கிட்டத்தட்ட உண்டு கொண்டு என்ன செய்யுது, தொடர்பு போட்டு தான் வருது. அந்த தொடர்புகளையும் இப்போ யூகேல இந்த யூனிவர்சிட்டியை பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணீங்கன்னு சொல்ல போக்குல உங்களுக்கு அதுல கோர்ஸ் மொடியூல்ஸ் வந்து என்ன ஃபியூச்சர் பிளானுக்கு என்ன செய்யுது, லைனா போகுது. அதுல உள்ள இந்த மொடியூல் வந்து எனக்கு முக்கியம், அதுல இந்த ரிசர்ச் செய்யறாங்க. அடுத்தது யூனிவர்சிட்டியால யூனிவர்சிட்டியோட எம்ப்ளாய் ரேட். இப்போ க்ளோசர்ஷியர் யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா 95% ஆட்கள் வந்து 15 monthsலேயே என்ன செய்றாங்க, யூனிவர்சிட்டியில வந்து அவங்க படிச்சதுக்கு பின்னால 15 monthsலேயே அவங்க ஜொப் எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? அப்போ ஹையர் எம்ப்ளாயபிலிட்டி ரேட் ஒன்று என்ன செய்யுது, யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த விஷயங்களையும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸையும் யூ கேன் சர்ச், இந்த விஷயங்களையும் தேடி பார்க்கலும். ரைட்? அப்போ சில வேறு வேறு வழிகள் இருக்குது இந்த சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கொள்றதுக்கு. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் ஒரு நல்ல ப்ராம்ப்ட் ஒன்று யூஸ் பண்ணுங்க. சரி, இந்த 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 விஷயங்களையும் என்ன செய்யலும், உங்களுக்கு இதை சப்ஜெக்ட்ஸையும் சொல்லி. ரைட்? இப்போ டிரெக்டாக நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறீங்க, டெல் மீ அபவுட் த க்ளோசர்ஷியர் யூனிவர்சிட்டி என்று சொல்கிறத விட உங்களுக்கு என்ன செய்யணும், இன்புட்டில் சொல்லலும், நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில இன்டர்வியூ ஒன்று ஃபேஸ் பண்ண போகிறேன். ரைட்? இந்த யூனிவர்சிட்டி இன்டர்வியூ ஒன்று ஃபேஸ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்னு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரியலிஸ்டிக்காக ஒரு ஆன்சர் ஒன்று என்ன செய்யுங்க, ஜென்ரேட் பண்ணி தாங்க. இன்க்ளூட் அவங்களோட யூனிவர்சிட்டி ரேங்கிங், ப்ராப்பர் டீட்டெயில்ஸை என்ன செய்யுங்க, எவிடன்ஸ் பேஸ் ஆன்சர் ஒன்று என்ன செய்யுங்க, ஜென்ரேட் பண்ணி தாங்கன்னு உங்களுக்கு சொல்ல இயலும். ஸோ அந்த மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல எந்த பிழைகளும் இல்லை. பட் உங்களோட ஆன்சர் நீங்க சொல்ற மாதிரியான டோன்ல இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, இப்ப அந்த ஆன்சரை மட்டும் நல்லா பாடமாக்கி கொண்டு போறீங்க, இடையில க்ரோஸ் கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ரைட்? இன்னொரு கேள்வியில் ஒரு பாட்டை போட்டு கேட்குறாங்க. ரைட்? அப்ப அந்த கேள்வி சம்டைம்ஸ் அந்த பிடிஎஃப்ல இல்லாத கேள்வி ஒன்று இருக்கலும். ஸோ அந்த ஒன் டைம்ல நீங்க ஜென்ரேட் பண்ணி சொல்ற மாதிரியான கேள்வி. ஸோ உங்களோட vocabularies எபிலிட்டி அந்த இடத்துல என்ன செய்ய போகுது, வெளியே வரப்போகுது. ஸோ அந்த இடத்துலையும் அந்த இடத்துல நீங்க மாட்டிப்பட்டு கொள்ளப்படாதுன்னு சொன்னா யூ ஹேவ் டு அந்த ChatGPT சரியான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணதுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மேக்ஸிமம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, உங்களோட ஆன்சரை சரியாக அழகாக உங்களோட வழியில உங்களோட வழியில இன்ஃபர்மேஷனுக்கு எதை பண்றீங்க, உங்களோட வழியில அழகாக ஜென்ரேட் பண்ணி என்ன செய்யுங்க, உங்களோட ஆன்சரை எனக்கு அனுப்புங்க. நான் அதில் உள்ள பிழையை சரியா என்ன செய்யும், அடுத்தடுத்த இன்டர்வியூஸ்ல மொக் இன்டர்வியூஸ் வைக்கிறோம் தானே, அந்த இன்டர்வியூஸ்ல என்ன செய்யலும் பார்த்து கொள்ளையிலும். அந்த இன்டர்வியூஸ்ல பார்த்து என்ன செய்வோம், ரைட், அந்தந்த இன்டர்வியூஸ்ல பார்த்து எங்களுக்கு என்ன செய்யணும், அழகாக ஒரு டிசிஷனுக்கு வரையிலும் என்ன இதில் டெவலப் பண்ணிக்க வேணும், எதை நாங்கள் ரிமூவ் பண்ண வேணும், எதை இன்னும் கொஞ்சம் எட் பண்ண வேணும்ன்ற அந்த டீட்டெயில்ஸுக்கு என்ன செய்யலும் அழகாக வரையிலும். ஸோ சொன்ன விஷயங்களை கவனமாக அதை கேட்டு அதை செஞ்சுக்கோங்க. ரைட்? ஃபைன். ரைட். ரைட். ஸோ இந்த விஷயங்கள் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன், யூனிவர்சிட்டி. ரைட். இப்போ அடுத்த ஒரு விஷயம் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் தான். மெயினாக அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் ஒன்று என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் ஒன்று யூனிவர்சிட்டிக்கு ஒரு 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 நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலம் எல்லாம் அந்த யூனிவர்சிட்டியோட பேமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. ரைட்? ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து உங்ககிட்ட வச்சிருப்பீங்க. ரைட்? இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இந்த பேங்க்ல
டிபாசிட் பண்ணி வச்சுக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதை என் பேரண்ட்ஸ் என் படிப்புக்காக சேவ் பண்ணாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை தான் நான் வந்து என்ன செய்ய போறேன், யூனிவர்சிட்டியில ஸ்பெண்ட் பண்ண போறேன், படிக்கிற காலத்துல ஸ்பெண்ட் பண்ண போறேன். அதை தவிர்த்து வேற எனக்கு அஹ், அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற டைம்ல அதுக்கு செலவழிக்கிறதை தவிர வேறொரு தேவை அந்த சல்லியால இல்ல, அந்த காசால எனக்கு வேற என்ன தேவையில்லை. அந்த ஃபண்ட்ல தனியாவே அந்த யூனிவர்சிட்டிக்குரிய படிப்புக்கு தேவையான செலவுகள் தான் இருக்குது. ஸோ அதை 1 year கம்ப்ளீட் ஆக்குற வரைக்கும் எனக்கு தேவையான காசு இருக்குது கையிலன்றது வந்து உங்களோட அந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ல இந்த அர்த்தம். ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ல உள்ள மணியை வந்து என்ன செய்யுங்க, பவுண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து தேவைப்படும். ஸோ எத்தனை பவுண்ட்ஸ் இருக்குது, ரைட்? அதை வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ஸ்ரீலங்கன் ருபீஸ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும், அதே மாதிரி பவுண்ட்ஸ்லயும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். சரி, அது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இப்ப ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டை வந்து நீங்க சம்டைம் உங்களோட கையில வச்சுக்கலும், இல்லாட்டி உங்களோட ஏஜென்சி கிட்டையும் இருக்கலும். சரி, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டை வந்து நீங்க தேவைப்பட்ட யூனிவர்சிட்டி இந்த இந்த இன்டர்வியூ முடிஞ்சு என்னால உங்களுக்கு அனுப்பலும்ன்றதை சொல்ல வேணும். அப்படி இல்லைன்னா உங்களோட கிட்ட இருந்தா என்ன செய்யலும், அந்த இன்டர்வியூல நீங்க அஹ், உங்களோட இன்டர்வியூ கேள்வி கேட்குற ஆளுக்கு என்ன செய்யலும் காட்டலும். ஸோ கோயன்ட்ரி இன்டர்வியூ வந்து பெரும்பாலும் ஏஐ பேஸ் தான் நடக்குது. ஸோ நீங்க இன்டர்வியூ கேள்வியை வாசிக்க வேணும். வாசிச்சதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, அஹ், அந்த உங்களுக்கே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா கேள்வியும் உங்களோட ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகும். அந்த ஸ்க்ரீன்ல உள்ள கேள்விகளை வாசி ப்ரிப்பரேஷன் டைம் முடிய போக்கில் அதே ரெக்கார்ட் ஆகும். அந்த கேள்விக்குரிய ஆன்சரை நீங்க அந்த டைம்ல பேசி ஆகணும். பட் இப்போ க்ளோசெஷியா யூனிவர்சிட்டிஸோட இன்டர்வியூ வந்து அது வந்து 1-on-1 இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூல வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா க்ரோஸ் கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த இப்போ கோவென்ட்ரி யூனிவர்சிட்டியோட ப்ரூஃப் ஆஃப் அதுல வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ன செய்யலாம் காட்டலாம். இட்ஸ் பெட்டர் டு டெல் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ வந்து ஐ கேன் ப்ரொவைட். பட் அப்படி இல்லைன்னு சொன்னா, இப்போ க்ளோசெஸ்டர் யூனிவர்சிட்டியோட இன்டர்வியூ ஃபேஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, யூ ஹேவ் யூ கேன் சே இஃப் எனி நீட் ஐ கேன் ஷோ த்ரூ த கேமராவால் எனக்கு என்ன செய்யலும், உங்களுக்கு ஷோ ஆன் கேமரா எனக்கு அதை காட்டேலும். அப்படி தேவைன்னா காட்டுறேன்னு சொல், எடுத்து தூக்கி காட்ட போக பார்க்கறல, காட்டேலும் காட்டவா கேட்கணும். அதுதான் முறை, சரியா? ஸோ இந்த ஃபண்டை பத்தி கேட்பாங்க கட்டாயம். இந்த ஃபண்டை பத்தி கேட்க போகல உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலும். அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பாருங்க, சில பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலும். அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த ஃபண்ட் வந்து இப்போ என்னத்துக்கு செலவு, யூனிவர்சிட்டி ஃபீ எவ்வளோ, யூனிவர்சிட்டியில உங்களோட கோர்ஸ்ட ஃபீ எவ்வளோ, என்ன அமௌண்ட்டை நீங்க பே பண்ண வேணும், அது மந்த்லி பே பண்ண வேணுமா, ரைட்? அதே மாதிரி எக்கமடேஷன் செலவு எவ்வளோ. இப்போ யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் தான், யூனிவர்சிட்டி அக்கமடேஷனுக்கு ஒரு செலவே எவ்வளோ, ரைட்? வீக்லி செலவு எப்படும், மந்த்லி செலவு எவ்வளோ, இது ரெண்டையும் என்ன செய்யுங்க பவுண்ட்ஸ்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சான்ஸ் இருக்குது கேட்கறது, கேட்டும் இருக்கிறான். சரி, யூனிவர்சிட்டி செலவு, அக்கமடேஷன் செலவு, அதே மாதிரி ஃபுட்டுக்குரிய செலவு, சாப்பாடுக்குரிய செலவு, ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு, ட்ராவலிங்க்கு செலவுகள் தேவைப்பட்டா ட்ராவலிங்க்கு எவ்வளோ, என்டர்டெயின்மெண்ட், ஃபோன், மொபைல் கார்ட்ஸ், இதுக்கான செலவு என்ன. ஸோ இதெல்லாம் மாதிரியான டீட்டெயில்ஸு ஒரு ப்ரீ பிளான்டோட போகும். சரி, யூனிவர்சிட்டி இப்போ நீங்க அங்க வந்து ஒரு சிம் ஒன்று எடுத்து அதுக்கு ரீசார்ஜ் பண்றீங்கன்னா இவ்வளவு மாதிரி செலவாகுது. இதையும் என்ன செய்யுங்க ஒருக்கா பார்த்துக்கோங்க. சரி, ஆக நிறைய vlogs இருக்குது உங்களுக்கு, பார்த்து அதுல தெரிஞ்சுக்கொள்ளையும் என்ன செய்யுங்க அதே முறைக்கா பார்த்துக்கோங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட்டை பத்தி உங்களோட வெப்சைட்ல, யூனிவர்சிட்டி வெப்சைட்ல அதை மேனேஜ் பண்றது சம்பந்தமா, அதோட சப்போர்ட் சம்பந்தமா, ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி எடுக்கிற அது சம்பந்தமா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்க்கலும், ரைட்? ஆக மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசிக்கு 20 hours என்ன செய்யலும் தான் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான பெர்மிஷன் இருக்குது, ரைட்? உங்களோட ஃபண்ட் வந்து பிரிட்டி இனஃப், ரைட்? உங்களோட ஃபண்டு வந்து நீங்க சேவ் பண்ணிக்கிற அந்த சேவிங்ஸ் வந்து உங்களோட ஸ்டடீஸ் ஃபுல்லாகவே படிச்சு முடிக்கிறதுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா போதும். பட் என் கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படி இல்லைன்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்க வேணும்ன்ற ஒரு கட்டத்துல, ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னா இப்ப நீங்க படிக்கிற ஃபீல்டோட ரிலேட்டடான ஒரு ஜாப் ஒன்று வருது. அந்த வேலையை நீங்க செய்யறதால உங்களுக்கு அந்த ரிலேட்டடான ஃபீல்ட்ல இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்ற ஒரு பட்சத்துல. அப்படி இல்ல எமர்ஜென்சின்னு சொன்னால் இப்ப
இன்கேஸ் என்னவாலும் பெரிய ஒரு நோய் எப்படி. ஸோ எமர்ஜென்சின்னு சொல்றது வந்து கட்டாயம் இல்லை, ரைட். என்னவாலும் ஒரு அவசரம் தான். என்ன அவசரம்னு சொல்லி எங்களுக்கு இப்பவே சொல்லிக்கொள்ள தெரியும். சரி, இன்கேஸ் எனி எமர்ஜென்சிஸ் என் ஃபண்ட்ல வந்து காசு எடுக்கலாம் போகுது, பேங்க்ல ஒரு பிரச்சனை உண்டாது, அப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வந்தால், அப்படி இல்லை இன்ஃப்ளேஷன் வருது, ரைட். நீங்க யூகேக்கு போனதும் சரி, என்ன செய்யுது, மணி இன்ஃப்ளேஷன் வருது, எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் ஒன்று வருது. இன்ஃப்ளேஷன் வந்ததுனால எல்லாத்துலேயும் லிவிங் காஸ்ட் கூடுது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட்டை விட கூட வந்து செலவுக்கு வேண்டிய ஒரு தேவை ஒன்று வருது. ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் இல்லாட்டி அன்பிரடிக்டட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்தால் என்ன செய்ய வேணும், இந்த 20 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் டைம் இருக்குதுன்றதை நான் எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன்ன்றது சொல்றதுல பிழை இல்லை. பட் என்ன செய்யப்படாது, முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்பட்டு கொண்டு இதை சொல்றது இல்லை, ரைட். நல்ல வச்சுக்கோங்க, இது அவசரம் இல்லை, இது அவசரப்படப்படாது. இதுக்கான பிரத்யேகமான வேறொரு கேள்வி வாரத்துக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ண இயலும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரும். ஸோ நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, எந்த ஃபோக்கஸ் எல்லாமே எந்த ஸ்டடியை பேஸ் பண்ணினது தான், நான் ஃபுல்லா படிக்கிறது தான் வந்திக்கிறேன், ரைட். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வந்தா என் ஃபாதர், என் மதர், என் பேரண்ட்ஸ், என் கார்டியன்ஸ் எக்கனாமிக்கலி அவங்க ஸ்டேபிளான ஆட்கள், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பவும் எனக்கு ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்படியே இன்கேஸ் என்னமாலும் வந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு சஜஷன் இந்த யூனிவர்சிட்டியால, அப்படி இல்லாட்டி யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் டீம் உண்டால எனக்கு இப்படி ஒரு சஜஷன் வந்தால், ஐ நோ 20 ஹவர்ஸ் அ வீக், ஒரு வீக்ல 20 ஹவர்ஸ் என்ன செய்யலும், ஒரு ஸ்டூடெண்ட், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஒன்றுக்கு, ஸ்டூடெண்ட் விசால வந்துக்கிற ஸ்டூடெண்ட் ஒன்றுக்கு ஒர்க் பண்ணலாம். இது எனக்கு தெரியும்ன்றது சொல்லுவேன். பட் யூ கான் சே, நீங்க யூ ஷுட் நாட் சே, நீங்க கட்டாயம் சொல்லப்படாது என்னண்டா எனக்கு 20 ஹவர்ஸ் வேலை செய்யலும், அந்த மணியில நான் டிபெண்ட் ஆகி வாழ்வேன். இந்த கதையில என்ன செய்யப்படாது, not to mention, ரைட். இதை மென்ஷன் பண்ணவே படாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன செய்ய போறேன்டா, உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றுக்கு ஆன்சரை எப்படி எடுக்கிறன்ற இந்த ஒரு சப்ஜெக்டை விளங்கப்படுத்தி தாரேன். எப்படி ஒரு ஆன்சரை எடுக்கலாம். சரி, இப்போ சொல்லுவோமே, உங்களுக்கு தேவை என்னண்டா, இப்போ ஒரு கேள்வி ஒன்று சொல்லுங்களேன், யூனிவர்சிட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், ரைட். யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும். இந்த யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் எங்கே தேட்டும், ரைட். எக்கமடேஷனை பற்றி இப்போ நீங்கள் கேள்வி ஒன்று வருது, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி எக்கமடேஷனில் தங்க போறீங்களா, எங்கே தங்க போறீங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்படியே எப்பவுமே சரி, ஏதாலும் ஒரு கேள்விக்கு நான் பார்ப்போம். சார் யூனிவர்சிட்டி எக்கமடேஷனுக்கே பார்ப்போமே. லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட், ரைட். ஷேர் ஸ்க்ரீன். நாங்கள் என்ன செய்ய போறோம்னா வெப்சைட்டுக்கு போக போகிறோம், யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்க்க போகிறோம். சரி, ரைட். லெட்ஸ் கோ சஃபாரி, ரைட். நான் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணுறேன், க்ளோஸ் சர்ச், ஜிஎல்ஓ, ரைட். மேலே இருக்குது, ரைட். யூனிவர்சிட்டியோட வெப் பேஜுக்கு வந்துக்கிறோம். சரி, யூனிவர்சிட்டி வெப் பேஜ் இப்படி இருக்குது, ரைட். கோர்சஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்குது, டிஸ்கவர் ப்ரொமிஸ் கோர்சஸ், ரைட். இங்க பாருங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இங்க அழகா தெளிவா போட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் லைஃப், கம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, சொசைட்டிஸ் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விகள். இப்போ சொல்லுவேன், உங்களோட கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. யூகேல வந்து பெரிய ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, ரைட். நிறைய கல்ச்சரை ஃபாலோ பண்ற, வேற வேற கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ற வேற வேற ஆட்கள் என்ன செய்ய போறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தானே. ஸோ டிஃப்ரெண்ட் மல்டி கல்ச்சரல் டைவர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க. சில எக்ஸன்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ல பேசுறது, அவங்களோட எக்ஸன்ஸ்ல பேசுவாங்க, அதை டீல் பண்ணது எப்படி, எக்கனாமிக் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி டீல் பண்ண போகும், இது எல்லாம் கேள்விகள். ஸோ இது எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் என்ன செய்யலும், உங்களுக்கு யோசிச்சு எழுதவும் மேலும், அதே மாதிரி இந்த வெப்சைட்ல தேடி எழுதவும் மேலும், என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் ஒன்று இருக்குதுன்றதை என்ன செய்யும். இங்க பாருங்க, ஃபீஸ் அண்ட் லோன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், இதுல வந்து உங்களுக்கு தேடி பார்க்கலும், டியூஷன் ஃபீ எப்படி, எக்கமடேஷனுக்கான ஃபீ எப்படி, இந்த சப்ஜெக்ட்ல தேடி பார்க்கணும். ஸோ இப்போ எக்கமடேஷனை பத்தி நான் என்ன செய்யும், நார்மலா ஒரு வியூ ஒன்று பார்த்துட்டு வரும். இது எக்கமடேஷன் பேஜ் பாருங்க. ஹோல்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், halls are perfect for new returning postgraduate and international students. Halls of residence னு சொல்றது, halls of residence னு சொல்றது வந்து இங்க என்னண்டா,
அவங்களோட யூனிவர்சிட்டியோட அக்கமடேஷன் சரி. இப்போ பிரைவேட் ஹவுசிங் ஒன்று இருக்குது. பிரைவேட் ஹவுசிங்கிறது யூனிவர்சிட்டிக்கு வெளியே உள்ள அவங்களோட அக்கமடேஷன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இருக்குது. அடுத்தது ஹெல்ப் மீ சூஸ். இந்த 2 டைம் நன்மை தீமையை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எங்களுக்கு அழகா அதையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்களோட கேள்விக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டும் இருக்குது. ஸோ ஆக லேசி பாருங்க, ஹெல்ப் மீ சூஸ் கொடுக்குறேன். அதில் வந்து ஹோல் ஆஃப் ரெசிடென்ஸில் வாட் ஹூ யூட்டிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்கிறாங்க, தந்திக்கிறாங்க. ஒன் ஈச் கேம்பஸ் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. வாட் ஃப்ளாட்ஸ், டவுன் ஹவுசஸ் அண்ட் ஸ்டூடியோஸ் ஓன்ட் மேனேஜ் பை த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியால் மேனேஜ் பண்ணுற இடங்கள் ஹோல்ஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ இதே என்ன செய்யலும் அவங்களோட கம்பேர் பண்ணி கொடுக்குற ஆன்சரில் சொல்லலும் சரி. ப்ரைவேட் அக்கமடேஷன்ஸ் என்ன இருக்குது, ப்ரைவேட் அக்கமடேஷன் உண்டு. நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அது எங்கே செலக்ட் பண்ணலும் அதோட லிஸ்ட், யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு ஹவுசிங் லிஸ்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களோட ஆன்சரை ரெடி பண்ணலும். நீங்க யூகே யூனிவர்சிட்டியால தர அவங்களோட ரெசிடென்ஸை நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்கு தான் போக போறீங்கன்னு சொன்னா, அவங்களோட கண்ட்ராக்ட் பீரியட் என்ன, அதே மாதிரி அவங்களோட ஃபீ எவ்வளோ பே பண்ண வேணும், அக்கமடேஷனுக்கு வந்து என்ன ரெண்ட் பே பண்ண வேணும், அது பவுண்ட்ஸ்ல எவ்வளோ, ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல எவ்வளோ, அங்க வர வேறு வேறு செலவுகள் என்ன, அது யூனிவர்சிட்டியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, யூனிவர்சிட்டி உள்ளுக்கு இருக்குதா, அதில் உள்ள வைஃபை ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது கிச்சன், இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் சாப்பாடு செய்யத்தானே போகிறீங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸை பற்றியும் பெனிஃபிட்ஸை பற்றியும் என்ன செய்வேன், நீங்கள் ஒரு ஐடியாவும் எடுத்துக்கொள்ள வேணும். அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபைன் மோ இதில் போயிட்டு என்ன செய்யலும், தேடலும். ஸோ இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணி தான் உங்களோட யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் வந்து நல்லதுன்னு சொல்லி பேச போகிறீங்க. இல்லாட்டி ப்ரைவேட் அக்கமடேஷன் ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை பற்றின டீட்டெயில்ஸும் அதுக்கான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் அதுக்கான பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் இங்கே இருக்குது. அதையும் என்ன செய்யலும் உங்களோட நோட்டில் எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் பாசிட்டிவ்னு பேசிட்டு நீங்கள் என்ன செய்ய வேணும், கம்பேர் பண்ணி உங்களோட சைடில் உள்ள பாசிட்டிவ்ஸை பேசி, அதனால தான் நான் வந்து இந்த ப்ரைவேட் அக்கமடேஷனோ அப்படி இல்லைண்டா யூனிவர்சிட்டி அக்கமடேஷனோ செலக்ட் பண்ணுன்றத உங்களோட ஆன்சர் சொல்லுவேன். ஸோ இப்படி தான் என்ன செய்ய போகிறீங்க, உங்களோட ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. பாருங்கள், கோர்சஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் இருக்கும். இப்போ சொல்லுவோமே அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்ன்றது அவங்களோட கோர்ஸ்னு சொன்னால், அதில் வந்து கோர்ஸ்ட டீட்டெயில்ஸுக்கு போகிறீங்க சரி. கோர்ஸில் டீட்டெயில்ஸுக்கு போகிறீங்க, அதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அதில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வாங்க சரிதானே. ஆக முக்கியம் அது. இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தீங்கன்னா தான் நீங்கள் எங்கே தேடினீங்கன்றதையும் உங்களுக்கு என்ன செய்யலும் மென்ஷன் பண்ணலும் ரைட். இப்போ யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் என்ன, இப்போ இதில் பாருங்க கீழே வந்து அபவுட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி என்ன ரைட் இந்த இது அபவுட் அஸ். அதில் வந்து அவங்களோட வேர்ட்ஸ் என்ன கிடைச்சிக்குது, அவங்களுக்கு என்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்குது, அலும்னிஸோட என்ன செய்யலும் உங்களுக்கு அலும்னஸோட உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலும், அலுமினின்றதே ப்ளூரல் தான். அலுமினியோட என்ன செய்யலும் யூ கேன் கண்டெக்ட் தெம். அவங்களோட கண்டெக்ட் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் என்ன செய்யலும். அலுமினின்னு சொல்றது வந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்ட் பாய்ஸ்ன்னு சொல்லுவோமே, ஓல்ட் கேர்ள்ஸ் அப்படி சொல்லுவோமே. அப்போ அவங்கள மாதிரியான ஆட்கள். ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸையும் என்ன செய்யலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். ஸோ அவங்களோட கண்டெக்ட் பண்ணலும் இட்ஸ் பெட்டர் டு கண்டெக்ட் ஒன் ஆஃப் தெம். அவங்களோட யாராலும் ஒருத்தரோட கண்டெக்ட் பண்ணுறது கூட நல்ல. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை நீங்களே ஃபீல்ட் ஒர்க் செஞ்சீங்க என்றால், ரிசர்ச் வேலைகளை செஞ்சீங்க என்றால், யூ கேன் எட் ஆன்சர். உங்களோட ஆன்சரில் எட் பண்ணலும் எதுண்டா, இதை எங்கே தேடினீங்க இந்த டீட்டெயிலை ரைட். இப்போ சில நேரம் இந்த வெப்சைட்ல தேடிட்டீங்க, அப்படி இல்லாட்டி சில பிரத்யேகமான வெப்சைட்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ரேங்கிங்கை பற்றி தேடுறீங்கடா, எந்த யூனிவர்சிட்டி நல்லம் யூகே செலக்ட் பண்ண வேணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை உங்களுக்கு ஜஸ்ட் யூ கேன் சர்ச் கூகுள் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் என்ன செய்யலும் தேடல். அதே மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியாஸில் இவங்களோட வீடியோஸ், அதே மாதிரி அலுமினிஸ்ட வீடியோஸ் எல்லாமே, அவங்களோட வீடியோஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோஸ் இருக்க போகுது. அது எல்லாத்தையும் என்ன செய்யலும் உங்களுக்கு சர்ச் பண்ணலும் தேடலும். இந்த இது ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், டிக்டாக், யூடியூப் எல்லா லிங்க்ஸும் இருக்குது. அதில் போயிட்டு வீடியோஸ் என்ன செய்யலும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை செய்ய வேணும் நீங்கள் கட்டாங்க சரி. திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணேன், 2வது கிளாஸ்ல எம்ஃபசைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் யூனிவர்சிட்டியை பற்றி என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும்ன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்ல ஸ்பெஷலாக என்ன செஞ்சோம்னா, எப்படி ஆன்சரை தேடி எடுக்கிற, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற, புளிஞ்சு எடுக்கிற அந்த சப்ஜெக்டை பார்த்தோம் ரைட். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட அந்த 45 கொஸ்டின்ஸ்
30 to 45 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒன்றும் மிஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு 2 மினிட்ஸ் பேசுகிற மாதிரியான ஆன்சரை என்ன செய்வேன் ப்ரிப்பேர் பண்ணு. அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்பீக் ஃப்ரம் யோர் பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ். 2 நிமிஷத்துக்காலும் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஸோ இட்ஸ் பெட்டர் ப்ரிப்பேரிங் பை யோர் ஓன் வேர்ட்ஸ். உங்களோட சொந்த சொற்களை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது நல்ல. ஏன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சில நேரம் பாடமாகினது மறக்கல். பட் நீங்க சொந்த சொல்ல யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க என்றால் என்ன செய்யும், அது நினைவு வரும். ரைட், அது நினைவு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஏஐ ஜென்ரேட்டரை பாவிக்கிறத விட ஜென்ரேட் பண்ணி பாருங்க, பிரச்சனை இல்லை. அதை ஹியூமன்லி ஃபார்முக்கு மாற்றிக்கொள்ளுங்க. சரி, கட்டாயம் அதை ஹியூமன்லி ஃபார்முக்கு மாற்றிக்கொண்டு அதையே எனக்கு அனுப்புங்க, அதையே பேசி அனுப்புங்க. அப்படி செய்யும். சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மொக் இன்டர்வியூஸா தான் போகும். ஒவ்வொரு கிளாஸும் மொக் இன்டர்வியூவா போகும். இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸை நான் வந்து அடுத்த செஷன்ஸ்ல வந்து சொல்றேன். அப்படின்னா குறிப்பாக சில கேள்விகள் இருக்குது. கட்டாயம் அதுக்கு ஆன்சரை நாங்கள் சேர்ந்தே என்ன செய்வேன், ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த கேள்விகளையும் நான் அடுத்தது வந்து அந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணி அதில் உள்ள கேள்விகளை பார்ப்போம். So let me share the PDF. Let me stop this and share the PDF.